மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 30 நாட்களுக்கு பலன்கள் மிக மிக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை கடந்த கால வாழ்க்கையில் மிதுனராசி நண்பர்களில் அவங்கக்கிட்ட கேட்டால், எனக்குன்னு ஒரு துளி கூட நல்ல விஷயம் நடந்தது இல்லை, என்னை மாதிரி ஏமாற்றப்பட்டவங்களும் இல்லை, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இல்லை, என்ன மாதிரி துன்பப்படுறவங்களும் இல்லை, என்ன மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ரணவேதனைப்படுறவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த மிதுனராசிக்காரவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி. இது வரைக்கும் நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்குன்னு நடந்ததில்லைங்க. நான் எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்கேனே தவிர, அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னெல்லாம் சொல்லி சில பேர் புலம்புவாங்க. எத்தனை கோயிலுக்கு போகிறது, எத்தனை குளத்துக்கு போகிறது, எத்தனை சாமியை வேண்டுறது, நான் வேண்டாத தெய்வமே இல்லை, மணிக்கணக்காக சாமி படத்தின் முன்னாடி உட்காந்து நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் மாற்றம் வந்தபாடு இல்லை. பதிலுக்கு மன வேதனையும் ரண வேதனையும் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த மிதுனராசிக்காரவங்க என்ன சொல்கிறது, ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிதுனராசிக்காரவங்களுடைய கால சூழ்நிலைகள் அவங்கள வாட்டி வதைக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு ரணவேதனைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சனி பயிற்சி நடந்துச்சு, குரு பயிற்சி நடந்துச்சு, ராகு கேது பயிற்சி நடந்துச்சு, மாற்றங்கள் வருது, அந்த மாற்றங்கள் உங்களை நல்ல வழிப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் தான் கேட்டு நாங்கள் மன ஆறுதல் பட்டிருக்கோமே தவிர, உண்மையாகவே நிஜமாகவே வாழ்க்கையில் எங்களுக்கு ஆறுதல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் 16லேருந்து செப்டம்பர் 16க்குள்ள ஒரு 30 நாட்களுக்குள்ள எங்கள் வாழ்க்கை மாறிடுமா, இது வரைக்கும் மாறாத வாழ்க்கை இந்த 30 நாளில் மாறிடுமா, அப்படி என்ன ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நண்பர்களே, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது டெய்லி கதவை தட்டிக்கிட்டு இருக்காது. ஏதாவது ஒரு சூழ்நிலை எப்போதாவது ஒரு முறை மட்டும்தான் கதவை தட்டும், எல்லா நேரமும் தட்டிக்கிட்டு இருக்காது இல்லையா? அதனால் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கான வழிமுறைகளை நம்ம சொல்கிற போது அதில் நீங்கள் சுதாரிச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதிர்பாராத பண வரவை கொடுத்து உங்களை சந்தோஷம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் மிதுனராசி நண்பர்கள் மிகுந்த வேதனையில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன் பிரச்சனை தான். அந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளை தேடி 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 ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர, ஒரு இடத்துல உட்கார்ந்த பாடு இல்லை. உட்காந்தா தான் இங்கே கடன் போட்டு படாத பாடு படுத்துதே, மனசை ரணவேதனைப்படுத்துதே, ஒருவா சோறை நிம்மதியாக சாப்பிட முடியலையே, ஒரு மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க முடியலையே, எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள் வீட்டு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே கடன்காரவங்க, என்னால் பதில் சொல்ல முடியலையே, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலும் அப்பையும் எனக்கு நிம்மதி இல்லையே, ஆன் பண்ணுனா அடுத்த நிமிஷமே அந்த ஃபோன் வருமே, இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி 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 வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த ஒரு பயம்தான் இப்போ உங்களை பிடிச்சி ரொம்ப வாட்டுன்னு வாட்டுது. மற்ற எல்லா பிரச்சனையும் சரி செய்யலாமுங்க, இந்த ஒரு பிரச்சனையை சரி செய்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள், அதன் வழியாக போயாவது அந்த வழியில் போயாவது அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிமுறையை தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள், மிதுனராசி நண்பர்கள் கேட்குறதும் எனக்கு நல்லா தெரியுது. என்னோடய காணொலியில் பொதுவாகவே நான் மாதம் மாதம் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள் இப்படியெல்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் வர்றேன். அதிர்ஷ்ட நட்சத்திரங்களும் நான் கொடுக்குறேன்.
அது என்னங்க அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்? அதாவது இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் எப்படிங்க நமக்கு யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் எப்பயெல்லாம் நமக்கு வருதோ அந்த டயத்துல நம்ம அதன் வழியா பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த பொது பலன்ல வந்து அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள வந்து நம்ம எடுத்துக் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது ஜாதகத்துல தான் இருக்கும். அந்த ஜாதகத்துல தேடி அதுக்கான யோகாதிபதி யாருன்னு பார்த்து, அந்த நட்சத்திரங்களை எடுத்துக் குடுக்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். மத்தபடி வந்து அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத வந்து ஒரு பொதுவா நம்ம குடுக்கக்கூடியது. அதே மாரி ஜாதகத்த பார்த்தா கன்ஃபார்மா இதுதான் உங்க நம்பர் அப்படிங்கிறதும் முடிவா குடுத்துறலாம். சரிங்களா? இந்த நேரத்துல தான் நீங்க அதுக்கான முயற்சிய பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவா குடுத்துறலாம். அதற்கான வாய்ப்புகள் எப்ப இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விஷயத்த குடுத்துறலாம். ஒருவேளை நீங்க ஜாதகத்த பார்க்க விரும்புனீங்க என்ன அப்படின்னா, என்னுடைய செல் நம்பர் 93 639 79 179 இந்த நம்பருக்கு நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஜாதக பலன நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு பலனுக்கு வருவோம். இந்த 30 நாள்ல, அதாவது ஆகஸ்ட் 16 டூ செப்டம்பர் 16க்குள்ள இந்த 30 நாட்கள்ல வந்து நிறைய பிரச்சனையிலிருந்து விடுபட போறீங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் ஒரு வேலையில இருந்திருப்பீங்க. அந்த வேலையில வந்து சரியான வருமானம் இருக்காது. கடினமான உழைப்பா இருக்கும். ஆனா அதற்கேற்ற வருமானம் வந்திருக்காது. அந்த வருமானம் அப்படிங்கிறது நமக்கு மேலும் அதிகரிச்சு வந்தா தான் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைய சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கு. அப்போ பழைய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போறதுக்கான முயற்சிகள் இருந்தால், அத இப்ப பண்ணுங்க. இப்ப அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது இந்த டயத்துல கிடைக்கும். அந்த வேலைக்கான வருமானம் அப்படிங்கிறது ரெட்டிப்பா இருக்கும். அப்போ புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாமா? அப்படின்னா, இந்த வேலையில இருந்துகிட்டே நீங்க புதிய வேலைக்கு முயற்சி பண்ணி போய்க்கிட்டே இருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வேலை காத்திருக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த வகையில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். இது ஒரு முதல் பாயிண்ட். சரிங்களா? இதுவரைக்கும் நான் ஒரு சாதாரணமா ஒரு குறைஞ்ச வாடகையில தான் இருக்கிறேன். ஒரு வீட்ல இருக்கிறேன். இப்ப நான் ஒரு வேற வீட மாத்தி போய் குடியிருந்தா, எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குமா? இந்த வீட்ல எனக்கான ஒரு நல்ல பலன் இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்த்தது கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத இப்போ நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 30 நாட்கள்ல நீங்க வேற வீட்டுக்கு போகலாம். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது, இடம் மாறுதல். இடம் விட்டு வேற வீட்டுக்கு போயி குடிபுகுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல அருமையாக இருக்கும். ஆக பழைய வாடகை வீடை விட்டுட்டு ஒரு புதுசா வீடு வாடகைக்கு பார்த்து போனீங்கன்னா, அங்க அந்த இடத்துல உங்களுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இது 2வது. இதுவரைக்கும் பழைய வண்டிய வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். நெறைய செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த செலவ என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி, இந்த வண்டிய வித்துறலாமா? வேற வண்டி வாங்கலாமா? அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த டயத்துல கிடைக்கும். அத நீங்க பயன்படுத்திக்கங்க. இதுவரைக்கும் நான் குடியிருந்த வீடு என்னோட சொந்த வீடு தான். அது வந்து பழையதாவே கிடக்குது. அந்த வீட்ட நான் புதுப்பிக்கலாமா? இந்த டயத்துல? புதுப்பிச்சு இருக்கலாமா? இல்ல இந்த பழைய வீட்ட குடுத்துட்டு, வேற ஏதாவது புது வீடு வாங்கி போய் குடியிருக்கலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல நீங்க புதிய வீட்டுக்கு போறதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. அப்போ பழச விட்டுறலாம். அப்படிங்கிறமான ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப புது வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. போகலாம். சரிங்களா? இதுவரைக்கும் நான் இங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வெளிநாட்டுக்கான முயற்சிய நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு கேட்டா, இந்த டயத்துல நீங்க முயற்சி பண்ணி போங்க. அங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். நல்ல வருமானத்துல அந்த வேலை இருக்கும். அந்த வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும். இப்ப நீங்க போகலாம். பழைய கடன அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது, இதன் மூலமெல்லாம் வருமானங்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும்.
அந்த வருமானத்தை வைத்து கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதையும் தாண்டி எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குமா, இந்த லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக சில மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அது என்னங்க சில மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, நான் சொல்கிறது ராசி பலனில் ஏற்கனவே சொல்லிட்டேன், அனைவருக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு தான் பொருந்தும்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்குள்ள யோகாதிபதிகள், அவயோதிகள், புத்திகள் அப்படிங்கிறதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்ல இந்த காலகட்டத்தில். அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த விஷயத்தில் நமக்கு தெரியாத ஒன்று துரதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம்தான். இந்த விஷயத்தில் நாம் துரதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வெளிப்படையாக சொல்கிறது, கொஞ்சம் எல்லா போக்குவரத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க, நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அப்போ எனக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிறலாம். ஆக மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அதிர்ஷ்ட ஜாக்பாட் வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதை மிதுன ராசிக்காரவங்க கண்டிப்பாக வெல்வாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க கைக்கு கிடைக்கும். அந்த தொகையை வைத்து அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. இதுவும் இந்த மாசத்துல நடக்கும். அப்ப நான் லாட்டரி விளையாடலாமா? விளையாடலாம். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாகத்தான் எடுக்க முடியும். ஜாதக ரீதியாகத்தான் அந்த பலனை எடுக்க முடியுமே தவிர, பொதுவாக கேட்டுட்டு தூங்குன போக மற்ற நேரமெல்லாம் கையில் இருக்கிற பணத்தை வச்சு லாட்டரியில் விளையாடுறது தவறு. அதே மாதிரி கடன் வாங்கியும் அதில் ஈடுபடுறதும் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆக பல வழிகளிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு அப்படிங்கிறது இருக்கும். தடை தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் துரிதமாக நடைபெற்று முடியும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் அவர்களெல்லாம் உங்களை விட்டு நீங்கி விடுவார்கள். உங்களை விட்டு விலகி போனவர்களெல்லாம் உங்கள் மீது நட்பு பாராட்டி வருவார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் வெறுங்கையோடு இருந்தீங்க, இப்போ உங்கள் கையில் பணம், இப்போ போய் நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிதுனராசிக்காரவங்களை ஒட்டக்கூடிய அமைப்பில் சில பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால தான் நம்ம கைவிடப்பட்டோம், மறுபடியும் நம்ம கையில் பணம் இருந்தோடனே மறுபடியும் வர்றாங்களே, அப்போ மறுபடியும் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்து நம்ம கூட வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் ஒரு நடுநிலைமைக்கு வந்துருங்க. அவங்கள ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாதும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆக மிதுனராசி நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் 16 செப்டம்பர் 16 உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் காத்திருக்குது. நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் காத்திருக்குது. அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க. வர்ற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? நான் மிதுன ராசிக்கு பொதுவாகவே சில அதிர்ஷ்ட எண்கள் நான் கொடுத்துருப்பேன். அதாவது மிதுன ராசிக்கு 4, 7 மற்றும் 3, 6, 9 இப்படின்னு சொல்லி நண்பர்கள் கொடுத்துருப்பேன். இதுதான் உங்களுக்கு மிகுந்த அந்த யோகத்தை தரக்கூடிய எண்கள் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் சுதாரிச்சுக்கங்க. அதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கும். சரிங்களா? ஆக அதிகமான முதலீடு பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு நாள் அப்படி முயற்சி பண்ணுற போது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது இருக்குது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் சில பேருக்கு அதிரடி மாற்றம், அதிரடி சந்தோஷம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 30 நாளில் நடக்கும். அதற்கான கிரக அமைப்புகள் இருக்குது. நான் அதையெல்லாம் சொல்லி உங்களை குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் மெயினான பலனை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். ஆக மிதுன ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்ற விஷயம் இந்த 30 நாளில் நடக்கும். அப்போ மிதுன ராசிக்காரவங்க முகத்தில் சந்தோஷம்
மகிழ்ச்சி வெள்ளம் துள்ளி ஓடும். இது நிச்சயம் நடக்கும். மிதுனராசி நண்பர்களே, சுதாரிச்சுக்கங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். அந்த அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். திறந்து விடுங்கள். பணம் கண்டிப்பாக கிடைக்கும். பல வழிகளிலிருந்து நீங்கள் பல துன்பமான வழிகளிலிருந்து கஷ்டமான காலகட்டத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம்தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.